சரி, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடு விழித்து கொண்டிருங்கள். 2 பகுதியாக அதை என்ன செய்கிறது, வாசிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள், 2வது விழித்து கொண்டிருங்கள். கவனிங்க, ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. தூங்கிக் கொண்டிருந்தா என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. தூங்கிக் கொண்டிருந்தா பாட முடியாது. தூங்கிக் கொண்டிருந்தா ஆராதிக்க முடியாது. தூங்கிக் கொண்டிருந்தா பிரசங்கங்களை கவனிக்க முடியாது. தூங்கிக் கொண்டிருந்தா பிரசங்கத்திற்கு செவி கொடுக்க முடியாது. தூங்கிக் கொண்டிருந்தா பிரசங்கத்தை கை கொண்டு நடக்க முடியாது. தூங்கிக் கொண்டிருந்தா பிரசங்கத்தினால் வருகிற பலனை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணுமா, அனுபவிக்க கூடாதா? எங்க சொல்லுங்க. பிரசங்கத்தினால் வருகிற பலனை நீங்க ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் அனுபவிக்கணும். அதற்குத்தான் பிரசங்கம். இவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை சபை கூடுதலுக்கு கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்க நீங்க சபையின் நடுவில் வந்து தூங்கிக் கொண்டிருந்தீர்களானால் ஸ்தோத்திரம், எப்படி நீங்கள் கவனிப்பீர்கள், செவி கொடுப்பீர்கள், கை கொண்டு நடப்பீர்கள், அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வசனத்திலே திரும்பவும் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடும் எவைகளினால் ஜெபம் பண்ணி? ஆவியினால். கொஞ்சம் பேசுங்க. ஆவியினால் சொல்லுங்க. ஆவியினால் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள். நீங்களும் நானும் சகல பரிசுத்தவான்களுக்காக. யாருக்காக? சகல பரிசுத்தவான்களுக்காக. எங்க சொல்லுங்க, பைபிளை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களுக்காக பண்ணுகிற வேண்டுதல்களோடு நீங்க என்ன செய்யுங்க? விழித்து கொண்டிருங்கள். இங்க கவனிங்க, பரிசுத்தவான்களுக்காக பண்ணுகிற வேண்டுதல்களோடு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, ஜெபம் பண்ணணுமா? ஆனா வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு பரிசுத்தவான்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா? விண்ணப்பம்படி விழித்து கொண்டிருக்க வேண்டும். யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடும் ஜெபம் பண்ணும்படி நீங்க விழித்து கொண்டிருக்க வேண்டும். விழித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. நீ தூங்கினாள் எதிரி கலை விதைப்பார். ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்கினாள் எதிரி கலை விதைப்பார். நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. அல்லேலூயா. அங்கே பக்தன் பாடுகிறாரு, அண்ணால போல துதிக்கணும் ஜெபிக்கணும். அண்ணால போல சொல்லுங்க, துதிக்கணும் ஜெபிக்கணும். எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும். தூங்கினாள் எதிரி கலை விதைப்பா. நீ ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. நீ தூங்கினாள் எதிரி கலை விதைப்பா. நீ ஜெபம் மறந்தா எதிரி
ஜெயமெடுப்பா. தம்பி தங்க தூங்காம, அம்மா அப்பா தூங்காம, மாமா அத்தை தூங்காம, தாத்தா பாட்டி தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த எபேசியருக்கு எழுதின நிருபக்காரன் மூலமாக கற்றுத் தருகிறார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி. ஆவியினால், மாமிசத்தினால நீங்கள் நானும் ஜெபம் பண்ணினா ஜெபம் கேட்கப்படாது, ஜெயமும் வந்து சேரவும் செய்யாது. மாமிசத்தினால ஆமா அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஜெபிதி எவ்வளவு மிருதுவாக இனிதாக இன்பமாக நீங்க ஜெபித்தாலும் மாமிசத்தின்படி செய்கிற ஜெபங்களுக்கு ஜெயம் வராது, பதில் வராது. ஆவியினால் நீங்கள் ஜெபம் பண்ணணுமா? அப்ப ஆவியினால் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஆவியின் நிறைவின் அபிஷேகத்தை பெறணும். யாருக்காச்சும் ஆவியின் நிறைவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு விருப்பம் இருக்குதா? விருப்பம் இருக்குதா இல்லையா? ஆவியின் நிறைவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெறணும். அப்பத்தான் ஆவியினாலே என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஏன் வேத வசனத்தை தினமும் வாசித்தீர்களா, ஜெபித்தீர்களா என்கிற ஒரு ஷெட்யூல உங்களுக்கு நடுவிலே ஊழியக்காரன் வழியாக புகட்டப்படுகிறதுனா நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யலாம்? அந்த ஜெப வேளைகளிலே ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. வசனத்தை சொல்லி சொல்லி வசனத்தில் அதிகாரமும் ஜீவன்களும் அல்லேலூயா விடுதலைகளும் அமீன் மறைந்திருக்கிறது வசனத்திற்குள்ள. ஆமா, கர்த்தருடைய வசனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கன்மலையை அடித்து நொறுக்குகிற சமட்டி எது? எது? வசனம். கன்மலைகளையே அடிச்சு நொறுக்கக்கூடிய சமட்டி. சம்மட்டி எப்படின்னா ஒரே போடுதான், பாறை ரெண்டா கிழிஞ்சுக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. எது? வசனம் கன்மலைகளை அடித்து நொறுக்கக்கூடிய சம்மட்டியாயிருக்கிறதா. அல்லேலூயா. ஆகினாலே ஜெபம் பண்ணுகிற வேளைகளிலே ஆவியினாலும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு மனிதன் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஆவியினாலும் பாடணும், கருத்தோடும் பாடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே இந்த பகல் வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த ஜெபம் பண்ணுகிற அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவங்க யாரு? நீங்களும் நானும். பரிசுத்தவான்கள் யாரு? ஊழியக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஊழியக்காரங்களை மட்டும் முக்கியப்படுத்தி காட்டுகிறாரு? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை ஒருவரும் தரிசிப்பதில்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனம் சொல்லுகிறது, பிரகாரம் ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அமீன் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. பிரகாரத்திற்குள்ளாக ஜனங்கள் வருவார்கள், பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் ஜனங்கள் வருவார்கள், அதோடு நிறுத்தப்படுவார்கள். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகிறது யாரு? பரிசுத்தவான்கள். இதான் பிரசங்கத்தை கவனிக்கணும். என்னவான்கள்? பரிசுத்தவான்கள் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலங்களுக்குள் பிரவேசிப்பார்களா? அதிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற அவங்க பரிசுத்தத்தோடு நீதியோடு உத்தமத்தோடு நடந்து கொள்ளாவிட்டால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருந்தே கர்த்தர் என்ன செய்வாராம்? அழித்து போடுவார். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீதியுள்ளவர்கள், உத்தமர்கள் மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க கூடும் என்பதினால்தான் பரிசுத்தவான்களுடைய அறையில ஒரு கச்சை கட்டப்பட்டிருக்கும், அதுல ஒரு செயின் கிளிப்பு போடப்பட்டு
பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கொண்டு வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற ஊழியக்காரன் பரிசுத்தத்தோடு நீதியோடு உத்தமத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவன் பிரவேசிக்காதிருப்பானால் அங்கே மாண்டு போவான். அவனை வெளியே கொண்டு வருவதற்கு அல்லது அந்த ஊழியக்காரனை வெளியே கொண்டு வருவதற்கு மற்றொரு நபரும் தகுதி இல்லாமல் இருப்பார்கள் என்று எண்ணி இடுப்பிலே கட்டப்பட்டு அறையிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகளாகத்தான் என்ன செய்வாங்களா, அந்த பரிசுத்தவான வெளியில கொண்டு வருவாங்களா. விளங்குதா? அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் கர்த்தர் அழித்து போடுவார். பரிசுத்தவான்கள் சோத்திரம் பிரகாரங்களுக்குள்ளாக மகா பிரகாரங்களுக்குள்ளும் அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரையிலும் விசுவாசிகளுக்கு அலௌடு. அதனாலதான் சில சர்ச்சைகள் எல்லாம் பலிபிடத்தில் போய் விசுவாசிகள் போய் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்கவே மாட்டாங்க. அதுக்குத்தான் சில இடத்துல அங்கே செயின் எல்லாம் போட்டு ஒரு டோர் போட்டிருப்பாங்க, அதுக்கு உள்ளால யாரும் போகக்கூடாது, நாட் அலௌடு. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்ப நீங்களும் நானும் கவனிக்கணும். பிரகாரம் ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் மற்றொன்று இருக்கிறது. அது வரைக்கும் நீங்க போகிறீங்க அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலங்களுக்கு போய் வருகிறவர்களுக்காக, அவர்கள் யார் தெரியுமா, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. அப்ப உங்களை ஆண்டவர் என்ன செய்வதற்காக வச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்களுக்காக. ஆமா, வேண்டுதல் பண்ணும்படி உங்களை வச்சிருக்கிறார். என்னைக்காகிலும் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? சரி, இருக்கட்டும். உங்க சபையை முன்னின்று நடத்துகிற பரிசுத்தவான் அல்லது ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஒரு நாள் ஸ்டெல்லா தங்கச்சி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெனிபர் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அக்கா நீங்க தங்கச்சி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஏன் நீங்க வேண்டுதல் செய்யணும்? காரணம் தப்பினா மரணம். பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஓடுகிறேன் நான் என்று சொல்லுகிறவன் விழாதபடி என்ன செய்யணுமா? இன்னும் சொல்ல போனா நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதபடி நிற்க வேண்டும். அப்போ பரிசுத்தவான் அல்லது ஊழியக்காரன் விழாதபடி நிற்க உங்களுடைய வேண்டுதல்களின் ஜெபம் அவசியமாய் காணும். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. பட்டி தொட்டி கிராமம் முழுதும் செல்லுவேன், பக்தியுள்ள தேவனை உம்மை சொல்லுவேன். பட்டி தொட்டி கிராமம் முழுதும் செல்லுவேன், பக்தியுள்ள தேவனை உம்மை சொல்லுவேன். நேற்றும் இன்று மாறாதவரை பாடுவேன். சொல்லுங்களேன். நேற்றும் இன்று மாறாதவரை பாடுவேன், என்றென்றும் எப்பொழுதும் உம்மை பாடுவேன். என்றென்றும் எப்பொழுதும் உம்மை பாடுவேன். கைகளை தட்டி பாடுமா. ஓடுவேன் உமக்காய் ஓடுவேன், உம்மை சுமக்கும் கழுதை நான் ஓடுவேன், பாடுவேன் பாட்டு உமக்காய் நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து சொல்லுகிற கழுத. சொல்லுங்க. கழுதன்னு சொன்ன கோபம் வரும் இல்லையா? ஏசப்பாவினுடைய சத்திய உபதேசத்தையும் நித்திய சமாதானத்தையும், அல்லேலூயா, யுகயுகமான அபிஷேகத்திலும் போய் தங்கி இளைப்பாறுகிற பரலோக ராஜ்யத்தையும் அறிவிக்கிற கழுத. சும்மா சாதாரண கழுத கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அறிவிக்கிற கழுத. ஆமா, கவனிக்கீங்களா? ஆமா, நல்ல செய்தியை கொண்டுகிட்டே போகணும். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல செய்தியை கொண்டு செல்லுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்சலோம் மரித்து போனார். யார் மரித்து போனார்? சொல்லுங்க. அப்சலோம் மரித்து போனார். அப்சலோம் மரித்து போன செய்தியை 2 பேர் கொண்டு செல்லுகிறாங்க. யாரிடத்துல போய் சொல்லுவதற்கு? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறோம். ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா, இசைவாணி
சொன்னாங்க தாவீதின் இடத்திற்கு. தாவீது யாரு? அப்சலோமுக்கு தாவீது யாரு? டேடி. சொல்லுங்க, அப்பா. அப்பா கேட்கிறார், என் பிள்ளை ஆண்டனுக்கு என்ன ஆச்சு ஸ்டெல்லா? கேட்கிறாங்க, என் மகனுக்கு என்ன ஆச்சு? அழுகிறாங்க, கதறுகிறாங்க, அறைகூவல் எடுக்கிறாங்க. என்ன ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? செய்தி, ஒரு செய்தி நல்ல செய்தி இல்லையா? அல்லேலூயா. ஆமா, அகிமாசு கூசி 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கூசி அகிமாஸ் 2 பேர் போகிறாங்க. ஒருவன் வந்து தாவீது ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான். சொல்லு என்று கேட்டார். ஏதோ ஒரு சந்தடி சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சத்தம், சந்தடி சத்தம் கேட்டது. முழுமையா எனக்கு தெரியலன்னு ஓரமா நில்லுன்ட்டாரு. அல்லேலூயா. மற்றொருவன் ஓடிக்கொண்டு வருகிறான். தாவீது ராஜா தூரத்திலிருந்து பார்க்கிற, என் மகனுக்கு என்ன ஆச்சோ? பார்க்கிற பொழுது அவனிடத்துல வந்து கேட்ட பொழுது அவன் சொல்றான், அப்சலோம் மரித்து போய்விட்டார். அல்லேலூயா. கொண்டு வருகிற செய்தி அது எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, தெளிவா இருக்கணும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிற கழுதை. அல்லேலூயா. சத்திய உபதேசத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம், நித்திய ராஜ்யத்தையும் குறித்து ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் தெள்ள தெளிவாக வார்த்தைகளை கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்க கவனிங்க. ஆமா, தெளிவா கொண்டு செல்லணும். அல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தை தெளிவா இருக்கணும். அறகுறையா போய் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு மாதிரி கேட்டது எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யும்படி விண்ணப்பிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அமீன் ஸ்தோத்திரம். நிற்கிறேன் என்று சொல்லுகிற பரிசுத்தவான்கள் விழாதிருக்க நீங்க என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணும். நீங்க அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, எங்க ஊழியக்காரங்களை விழாதபடி காத்து கொள்ளுங்க. அவதூறான வார்த்தைகள் அவர்கள் மேல் ஆமென் ஸ்தோத்திரம் வராதபடி காத்து கொள்ளுங்க. அவர் குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடி காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய பயணங்களிலே விபத்திற்குள்ளாகாதபடி காத்து கொள்ளுங்க. ஏன் அப்படி ஜெபம் பண்றோம்? நம்முடைய கூட்டு குடும்பமாகிய சபைக்கு நல்ல ஒரு தகப்பனாக தேவன் தலைவனாக வைத்திருக்கிற, கைகளை தட்டுங்களேன், பூரண ஆயுசோடு அவர் வாழும்படி காத்துக்கொள்ளும் என்றெல்லாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யும்படி விசேஷித்த விதத்தில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இதை முன்னிட்டு ஒரு சில வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருந்தேன் வேகமா. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்பீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட